வால்பாறை அதிமுக எம்எல்ஏ காலமானார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அமுல் கந்தசாமி காலமானார். 60 வயதான அமுல் கந்தசாமி எம்எல்ஏ காலமானார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுகவின் வால்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காலமானார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். வால்பாறை அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி காலமானார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். வால்பாறை அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் காலமானார். கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, கூடுதல் விவரங்கள். உடல்நலக்குறைவால் அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி தற்போது உயிரிழந்துள்ளார். கோவை தனியார் மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டவர் இன்று சரியாக 3:10 சுமார் மணி அளவில் அவர் உடல்நலக்குறைவால் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்ற தகவல் கிடைத்துள்ளது. முன்னதாக பாத்தீங்கன்னா அவர் உடல்நலக்குறைவால் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நலம் என்பது மிகுந்த பாதிப்புக்குள்ளானதால் அவர் தனியார் மருத்துவமனைக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாற்றப்பட்டுள்ளார். இன்று அவர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார். அவர் பாத்தீங்கன்னா அதிமுகவின் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக உள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வால்பாறை தொகுதியில் வெற்றி பெற்று அவர் எம்எல்ஏவாக உள்ளார். அதிமுகவில் எம்ஜிஆர் அணி இளைஞர் அணி துணை செயலாளராகவும் அவர் பதவியில் உள்ளார். தற்போது அவர் உடல் கோவை தனியார் மருத்துவமனையில் உள்ளது. கட்சி அலுவலகத்துக்கோ அல்லது வீட்டிற்கோ தான் எடுத்து செல்லப்படும் என்று தகவல் உள்ளது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதிமுக வட்டாரத்திலிருந்து தகவல் பெறவில்லையே விக்னேஷ். ஐஸ்வர்யா, அவரது இழப்பு குறித்து கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க? அவர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே, அதாவது முதற்கட்டமாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட உடனே கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நலம் மிகுந்த பாதிப்புக்குள்ளானதால் அவர் கோவை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். 2 நாட்களாக கோவை சிகிச்சை பெற்ற வந்த நிலையில் இன்று மதியம் சுமார் 3:10 மணி அளவில் தான் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். தற்போது பாத்தீங்கன்னா கட்சியினர் கட்சி அலுவலகத்திலும் தனியார் மருத்துவமனையிலும் குழுமி வருகின்றனர். இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் அதிமுக வட்டாரத்தில் இருக்கும். கோவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 சட்டமன்ற தொகுதியிலுமே 9 சட்டமன்ற தொகுதியுமே அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். வால்பாறை என்பது முக்கியமான தொகுதியும் கூட. கடந்த சட்டமன்ற தேர்தலில், அதாவது இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏவாக அமுல் கந்தசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் இருந்தால் தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா.